ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். வதக்கிட்டு அரைச்சிட்டா சட்னி ரெடி ஆகிடும். ரொம்ப டைம் எடுக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், பருப்புலாம் ஃப்ரை பண்ணி அரைக்கிறதால சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். 10 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அரைக்க தான் போகிறோம், அதனால் பச்சை மிளகாய் ரொம்ப குட்டியாலாம் கட் பண்ண வேண்டியதில்லை. நான் இன்றைக்கி சட்னி செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் 20 எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுலேயே எல்லாமே ஓரளவு வதங்கி வந்துடும். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், எல்லாமே வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. தக்காளியும் நல்லா ஓரளவு மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கூல் ஆகட்டும். இடிக்க வச்சிருக்க பொருள்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். எந்த அளவுக்கு முடியுதோ அரைச்சி எடுத்துடலாம். 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக கொடுங்க. சட்னி சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.